திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையே நாளை ரயில் போக்குவரத்து தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் தண்டவாளம் சீரமைக்கப்பட்ட இடங்களில் இறுதிக்கட்ட பராமரிப்பு பணிகள் நடந்து வருகின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளி கணேஷ் வழங்க கேட்கலாம். முரளி கணேஷ், என்னென்ன பணிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருது, விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது ஸ்ரீராம், கடந்த 17-18ஆம் தேதி பெய்த கனமழையின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதுல திருநெல்வேலி திருச்செந்தூர் ரயில் பாதையில 20க்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஜல்லிக்கற்கள் அரித்து சென்றதுனால அந்த பகுதியில ரயில் போக்குவரத்து சேவைங்கிறது பாதிக்கப்பட்டது. திருச்செந்தூர் நோக்கி வந்த ரயிலானது திருவைகுண்டம் ரயில் நிலையத்துல 800 பயணிகளோட நிறுத்தப்பட்டது. இந்த பயணிகளுடைய பிரச்சனை தொடர்பாக நியூஸ் 18 செய்திக்குழு பிரத்யேகமாக செய்தியும் வெளியிட்டிருந்தது. இப்ப இதனைத் தொடர்ந்து தற்போது அந்த ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ரயிலானது நேற்று அந்த ரயில் மற்றொரு டீசல் இன்ஜின் பொருத்தப்பட்டு திருநெல்வேலிக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த ரயில் பாதை முழுவதுமாக சோதனை நடந்து வருகிறது. எந்தெந்த பகுதியிலெல்லாம் அந்த ரயில்வே தண்டவாளம் சேதமடைஞ்சிருந்தோ அந்த பகுதியிலெல்லாம் ரயில்களை இயக்கி சோதனை பண்றாங்க. வழக்கமாக 30 முதல் 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ரயில்களை இயக்கி வராங்க. சிதறமடைந்து அந்த இடத்த சீரமைக்கப்பட்ட பகுதியில் வரும்போது 20 முதல் 30 கிலோமீட்டர் ஸ்பீடுல நேற்று சோதனை ஓட்டம் நடந்தது. தற்போது இறுதிக்கட்ட பணியாக தள்ளிக்கற்களை நிரப்பக்கூடிய பணி நடந்துகிட்டு இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நாளை திருநெல்வேலி திருச்செந்தூர் பயணிகள் ரயில் சேவையானது துவங்க இருக்கிறது. ஸ்ரீராம், விரிவான விவரங்களை கொடுத்தீங்க, நன்றி முரளி கணேஷ்.